हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய புண்ணியம் எனக்கு கிடைச்சது. சொல்லுங்க சார்னு. அதாவது ஒரு நாள் சிவன் சார் வந்து ஒரு நண்பர் ஐஷ்ணு வந்திருக்கார். சிவன் சார் இப்போ காரில் வந்து அங்கேயே நமஸ்காரம் பண்ணிக்கணும்னு சொல்லுவார். அவங்க போர்ட்டுகோல் கார் நிறுத்தினா அவர் வந்து ஒரு நண்பர் போய் கூட அவர் போய் நமஸ்காரம் பண்ணிட்டார். பண்ணிட்டோன்னா அவர் புக்கு ஆத்ம ஞானம் ஒரு புக்கு அவர் கையால் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் அது அவர் நமஸ்காரம் பண்ணி அவர் கிளம்பிட்டார். நிறைய அற்புதமான விஷயங்கள் இருந்தது அதில். சார் எனக்கு தர முடியுமான்னு இது அவர் சொன்னார். எனக்கு தர முடியுமான்னு சொன்னேன். வாங்கலாம், ஈவினிங் 4:30 மணிக்கு வந்துடுவேன், ஆத்மா வாங்க. அப்புறம் மறந்து போய்ட்டு நான் ஒரு 3 வாரம் கழிச்சு போனோடனே சரி ஆஃபீஸில் தேடினார். அப்புறம் இந்த லா புக்கெல்லாம் இருக்க எல்லாம் தேடினார், லைப்ரரியில் தேடினார், பூஜை ரூமில் தேடினார். ராத்திரி இப்போ 4:30 போனால் 11:30 ராத்திரி. தெரியல எங்கே வச்சேன்னு தெரியல, காணும். சார் உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்களேன், நான் அவங்ககிட்ட கேட்குறேன். என்ன அந்த புஸ்தகம் வந்து ராமாயணா பப்ளிகேஷன் சொல்லிட்டு இப்போ இந்த எட்வர்ட் ஷூட் போகிறது ராயப்பேட்டை ரோடு இப்படி கட் பண்ணது. இந்த கார்னரில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, அது பக்கத்தில் இருந்தது. அவங்க தான் பப்ளிஷர்னு. சரி அங்கே வாங்கிக்கல, இடம் தெரியும் சார்னு. பட் ஆனால் அந்த பப்ளிஷர் இப்போ இல்லை அங்கே அப்படின்னாரு. அப்படி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் சரி பார்க்கலாம் இது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவர் அனுபவங்கள் சொல்லிட்டே வந்தார். அதாவது ஒரு நாள் இவர் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், அடுத்தது சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸு, கீழே கார் பார்க்கிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஆஃபீஸு. இவர் கேஸ் முடிச்சுட்டு இறங்கிட்டு இருக்காரு. ஏத்தாள் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். எனக்கு ஒருத்தருக்கு தெரியாததுனால அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க. அவர் போய் காரில் போய் உட்கார்ந்தப்புறம் இவர் ஓடி வந்தார். ஏத்தாள் பார்த்தார் இல்லையா, அவர் ஓடி வந்தார். சார் நமஸ்காரம் சார், நீங்கள் அட்வொகேட் தானேன்னு கேட்டாரான். ஆமாம், இது படியில் பார்த்து அங்கேயே கேட்க வேண்டியதானே சார், பெரிய கதை சார், ஆற்றுக்கு வந்து சொல்கிறேன், உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னார். சரி வான்னார். இது அட்வொகேட் ஜெகதீஷன் சார் வீட்டுக்கு போயிருக்கார். போனபோது அவங்களுக்கு வந்து கேஸ் ஒன்று நடந்துட்டு இருந்தது. அதாவது பெஸ்டன் கம்பெனியில் இருந்தார். நான் சொல்கிற காலகட்டத்தில் வெள்ளக்காரத்தெல்லாம் இருந்தாங்க. ரொம்ப நாளாக நடந்துருக்கு. அது ஜெயிச்சா 12 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் அந்த கேஸ் யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சிட்டாரு. அப்போ வந்து அது என்ன எப்படி தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டார் இவர். சார் அந்த கதை தான் சார் சொல்கிறேன். அதாவது இவங்க வந்து டெய்லி வந்து பீச்சுக்கு போவாங்க. போயிட்டு குயின் மேரிஸ் காலேஜ் ஏத்தாப்புல இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிமெண்ட்டில் போட்டிருக்கோம், எம்சின்னு போட்டிருக்கோம், மெட்ராஸ் கார்பரேஷன் இருக்குது. அவங்க உட்காந்து 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து என்னாச்சு, சில நாள் வந்து அதுக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி இப்போ ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு இல்லையா, அந்த இடம் இல்லை, அவங்க வந்து எக்மோரில் இருந்தாங்க. அந்த இடம் ஓப்பன் ஸ்பேஸாக இருந்து இவங்க இது விளையாடிட்டு இருப்பாங்க. இது சொல்லிட்டு அவர் அந்த வந்தவர் பேர் WS ராமநாதன். அது படிக்கட்டில் பார்த்தார். அவருக்கு அதே சொல்லிட்டு வந்தார். அப்போ வந்து இவங்க அங்கே டென்னிஸ் விளையாண்டு இருப்பாங்க. அப்போது ஒரு குரல், டே ராமநாதன் அப்படி வாடாருங்க. இவருக்கு ஆச்சரியம். யாரோ ஒரே ஒருத்தர் ஒல்லியாக
ஒரு டவல் கட்டி நிற்கிறாரு. ஆனால் இவர் பேர் அவருக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. மற்ற 3 பேரும் எத்தாவில் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மாதிரி டே ராமனா ஒன்று வாட அப்படின்னாங்க. சரி அப்புறம் இவர் போனாருங்க. போன கையில் கொஞ்சம் சில்லற அது 2 ரோஸ் வச்சு வந்து இருந்து வச்சுக்கோ, நான் வந்து விளையாடி முடிச்சுட்டு வா, நான் ஆற்றுக்கு வரேன் அப்படின்னாரா. சரி போகணும். அப்புறம் ஆடுறது புத்தி போகலை, வேடா நம்ம ஆற்றுக்கே போயிடலாம் நாங்கள் எல்லாரும். அவரோடு எல்லாரும் அவர் வந்து நாச்சிப்பொங்கல் தெரியல சோலை பொங்கல் தெரியல இருந்தார். போனால் ஆட்டு போனால் அப்புறம் அங்கே ஒரு இடத்துல தங்கிட்டார். தங்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு இதுக்கு போகிறவர் கன்சாமி கோயில் இருக்கு இல்லையா, அப்போ தேவாரணம், அதாவது மெயின் கோயில் ஒரு முத்துக்குமர சுவாமி. அப்புறம் குளம் இறங்குற இடத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அப்போ அங்கே வந்து ஆரத்தி காமிப்பாங்க. அதுக்கு இவங்கெல்லாம் அழைச்சும் போவார். அப்போ வந்து சில நாள் கழிச்சு ஒரு நாள் காணும் இந்த சுவாமி வந்து அப்படியே பாலான்னு பேர். அவர் என்ன எப்படி வந்தாருன்னா, அவர் திருநெல்வேலி பக்கத்தில் படிச்சுட்டு ஏதோ ப்ரொஃபஸராக இருந்தார். ஒரு நாள் திடீர்னு சொத்து இருந்தது, குடும்ப சொத்து இருந்தது. அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து வேணான்னு மக்கள் தோணி போச்சு. யாரெல்லாம் கொத்தையை பார்த்தா அவங்களுக்கு அப்படியே கொடுத்தார். கொடுத்து இந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கு மட்டும் பணம் கொஞ்சம் எடுத்துட்டார். அந்த ட்ரெயின் வாங்கின டிக்கெட் வாங்கினப்போ மிச்சம் தான் இவர்கிட்ட கொடுத்தது. வந்து இப்படி நான் எல்லாம் அவங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் இவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு நாள் திடீர்னு காணோன்னு இவங்களுக்கு யாரும் ட்ராமா போகிறதில்ல, சினிமா போகிறதில்ல, எங்கேயுமே போகிறதில்ல. சாயந்தரம்னா இவரோட கோயில் போக வேண்டியது. அந்த இவங்க உட்கார இடம் இருக்கு இல்லையா, கோயில் மேட்ச்சுக்கு ஏற்றாப்புல அவங்க உட்காந்து கொஞ்சம் எதாவது பேசிட்டு அப்போ வந்துட வேண்டியது. அதனால் அவர் இல்லைன்னாலும் அந்த இதில் பெஞ்சில் உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு ஒரு இப்படி போயிட்டு இருந்து இப்படி 7 வருஷம் போயிடுச்சு. இது மாதிரி ராமநாதான் அதே குரல் சுற்றி பார்த்தா எங்கே ஆளை காணும். நான் தான்டா இப்போ நான் வந்து சித்துருபி ஆயிட்டேன், நம்ம அரூபின்னு சொல்லுவோம், அவர் சித்துருபி ஆயிட்டேன் அப்படின்னா என் கண்ணுக்கு தெரியல. அதான் நான் சொல்கிறேன், சித்துருபி ஆகிட்டேன். இது மாதிரி நான் போகும்போது எங்கிட்ட இருந்த மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். விஜயவாடா போனோடனே டிக்கெட் கலெக்டர் வந்திருக்காரு. வந்தவுடனே டிக்கெட்டுக்கான இல்லைன்னாரு. அப்போ இறங்கிட்டேங்க. சரி இறங்கி அங்கே உட்காந்துட்டாரு. பிளாட்ஃபார்ம் இது பெஞ்ச் இருந்து அது வரைக்கும் வந்த வண்டி நின்று போச்சு. அதாவது அவங்க போய் அந்த இன்ஜினில் வந்து அந்த ஸ்டீம் ரெடியாக இருக்குது, பிஸ்டன் வரைக்கும் வருது, பிஸ்டனை தட மாட்டேங்குது. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. ஸ்டீம் வரலன்னா வருது, ஆனால் பிஸ்டனை நகர்த்த மாட்டேங்குது. அப்புறம் யாரும் பெரிய இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. அப்போ அது ஆகலை. அப்புறம் இந்த மற்ற சுற்றி உட்காந்தாங்க இல்லையா ஒரு ஏற்றாப்பில் அந்த டிக்கெட் கூப்பிட்டு வண்டி ஒழுங்காக வரைக்கும் வந்துட்டு வந்து நீ போய் அந்த பெரிய போய் டிக்கெட் இல்லை யாருங்கன்னு உட்கார வச்சுங்க, வண்டி புறப்பட மாட்டேங்க. அதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையே, இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்கி கொடுங்க வாங்கிட்டு அவர் பிரயாணம் பண்ணணும். வாங்கி நான் வந்து உட்காந்தார். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அப்புறம் கிளம்பிச்சு. அப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே ஹிமாலயாஸில் இருந்திருக்காரு, தியானத்தில் இருந்திருக்காரு. எப்போ உட்காந்து போனோடனே ஒரு 7-8 நாளில் இருக்கான். எத்தனை நாள் உட்காந்துன்னு அது தெரியல. அப்போ வந்து பிரத்யட்சமான ஒன்றுமே சொல்ல, வார்த்தை என்ன சொன்ன, என்ன நீ பாட்டுன்னு வந்து இங்கே உட்காந்துருக்க, ராமநாதன் அவன் அங்கே 7 வருஷமாக உன்னை காண அங்கே உட்காந்துருக்காங்க. நீங்கள் வழக்கமாக உட்கார இடத்துல தினம் உட்காந்துப்பாங்க. அப்படியாவது உங்கள் கோடு இந்த இடம் ஞாபகம் இருக்குன்னு மறுத்து போட அப்படின்னாரு. ஆனால் அப்போ இன்னொரு விஷயம், நீ வந்து இப்போ சித்திருபி ஆகிட்ட, யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். வரும்போது உனக்கு 5-6 நாள் ஆயிருக்கும். நான் இப்போ வந்து நான் இப்போ நீ போனோன்னு நினச்சேன்னா அடுத்த அந்த வினாடி நீ அங்கே இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவர் நேராக இவர் இது இந்த வார்த்தை சொல்லி அவங்க மறையிறாங்க. இவர் போகணுன்னு நினச்சா நீங்கள் வந்துட்டார். எனக்கு 4-5 நாள் ஆச்சு. ஒரு செகண்ட் கூட இல்லைடா நினச்சேன் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க. பழையபடி அந்த இது இவங்க போவாங்க, அவர் பேசுறது இவங்க 3 பேர் மட்டும் கேட்கும், வேற யாரும் கேட்காது. அதனால போயிட்டு கோயிலுக்கு சாயந்தரம் 6 மணி போகிறது வருது, அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் கியூமினிஸ் இன்னும் கொஞ்சம் தாண்டி வரும்போது நின்றார். எதிர்த்தால் யாருமே இல்லை. இவர் நிதார் மீன்ஸ் அருவமானு வச்சுங்களேன். அவங்க ஏதோ பதில் சொல்லிட்டே இருக்கார் இவர். இவங்களுக்கு புரியல ஒன்றும். அப்புறம் போலாண்டாருனாரு. ஆமாம் சுவாமி யாருமே இல்லை, யாருக்கோ கேள்விக்கு பதில் சொல்கிறவங்க சொல்லிட்டு இருந்தீங்களேன்னு கேட்டுருக்கான். இங்கே 42 ஏதோ ஒரு நம்பர் அருமையான மங்காபுரம். அவங்க ஒரு பையன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணிட்டான். எனக்கு வந்து நல்ல கதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன கேட்குறான். அது கிடைக்கணும்னு ஆசீர்வாதம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய அந்த டேட்டு 6 வரைக்கும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கணும். சூசைட் பண்ணிட்டா கூட அவங்களுக்கும் ஒரு தேதி உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நாம நினச்சா கூட நம்ம இறக்க முடியாதுன்னு. ஆனால் அந்த தேதிக்கு சுற்றி போயிருந்தா எனக்கு மேல் நிலை ஆடினு அது செஞ்சேன்னு. அப்படி எங்களுக்கு தெரியல சுவாமின்னு இவர் சொல்லியிருக்கார். குயின்மேஸ் எழுத்தாப்பில் ஒரு மரம் ஒரு 6 அடி இருக்கும். அப்போ தான் வளர்ந்துன்னு இருக்கு. திரும்பி அங்கே பாடுறாங்க.
அதில் சின்ன இவ்வளோ உள்ள உருவம் கடையை போய் தொங்கிட்டு இருக்குது. அந்த கடையில் ஏதோ 10-20 உருவம்னு வச்சுங்க. சரி பார்த்தா பார்க்கணும், சரி போடாண்டான். சரி வந்துட்டார். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எதுக்கோ கண்ணாடி போனால் ஒரு கருவழி கரெக்டாக இருக்குது, ஒரு கருவழி ஓரம் போயிடுது. ஓடி இருந்து சுவாமி இது மாதிரி ஆயிடுச்சுண்ணே, நீதானடா பார்க்கணும்னு சொன்னேன்னு. ஐயோ எனக்கு தெரியாது, இப்படின்னா ஆகும் தெரியாது. இல்லை கண்ணாடி போட்டுறா சரியாக போடணும். அது நான் எங்கள் கண்ணாலே பார்த்துருக்கேன். கண்ணாடி கூட போட்டோன்னே கரெக்டாக வந்து நின்றுடும். அது கண்ணாடி போட்டு வரப்போ அதுக்கப்புறம் அதே மாதிரி இருந்துன்றது. அப்புறம் என்னாச்சு, அப்போ அன்னைக்கு வந்து இந்த கேஸ் வருது. அப்போ வந்து இது மாதிரி அவர்கிட்ட கேட்குறார் சுவாமி கிட்ட. ஏன்னா இவருக்கு தெரியுது, இவர் அந்த ஜஸ்டிஸ் ஜெகதீசன் அவருக்கும் தெரிஞ்சுது, இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியும் மீன்ஸ் குரல் கேட்கும். அப்போ என்னாச்சு, டேய் நீ இப்போ இதுக்கு போயிட கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்க்கு, நீ படி ஏறும்போது எழுத்தாப்பல் ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட கட்டு கொடுத்துட்றாரு அப்படின்னா. நாங்கள் வரும்போது மறந்து விட்டார் இவர் இந்த வார்த்தை சொன்னார் இல்லையா, எழுத்தாளர் அவர்கிட்ட கொடுத்துரு. அப்போ ஐயோ எழுத்தாளர் கொடுன்னு சொல்லிட்டு அக்கா ஓடுன்னு அதாங்க பண்ணேன், எங்கள் அட்வொகேட்டாக கேட்டேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் அதை கொடுத்து அது ஜெயிச்சு 12 லட்ச ரூபா வெஸ்டர்ன் காம்ப்டனுக்கு வந்து எல்லாம் தூரம் கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினாரா. ரொம்ப நாள் வந்து பெண்டிங் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த புக்கில் சித்துருவியை நான் கேள்விப்படாத விஷயம் வேறு ஏதோ நிறைய இதுவே வந்துடுது, சேலம் வந்துடுது. நான் அதை கேள்வி கேட்டுருந்தேன், அந்த மாதிரி கேள்வி கேட்டுருந்தேன். அந்த மாதிரி சொன்னார், அம்மா இது வாரத்து நிச்சயம், தனித்தனியாக தான் வாழ போகிறீங்க, அப்புறம் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் விவாரத்தை இப்போ தனியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்க அப்படியே கோயம்புத்தூர் போட்டால் நான் சாப்பிடவே இல்லை. அவர் இலை பிரித்து வச்சு சரி. அப்புறம் நான் இதில் சேலத்தில் இறங்கி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சித்துருவின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்கு இது. அதுக்கப்புறம் தான் அவர் போய் சொன்னதுக்கு அவர் புக்கை தேடி கிடைக்கல. அப்புறம் அது பப்ளிஷர் இப்போ எங்கே இருக்காது தெரியல அப்படின்ட்டாரு. அப்போ நான் இது மாதிரி ஆன்மீக விஷயங்கள் சந்தேகமாக இருந்தால் நான் சௌந்தரன் கைலாசங்கிட்ட கேட்பேன். நான் அவங்க ஆற்றுக்கு போயிருந்தேன், போயிட்டு இந்த கதையெல்லாம் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் சித்ருபின்னு எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டது, அரூபின்னு தான் சொல்லுவாங்க. அவர் வந்து அந்த ஆத்ம ஞான புக்கில் அந்த வார்த்தையை படித்தேன்னாரு என்கிட்ட, வக்கீல் ஜெகதீசன். அதனால தான் அந்த புக்கை தேடின்னு வந்தேன். அப்புறம் ஒரு நிமிஷம் இருந்தாங்க, போயிட்டு அவங்க லைப்ரரியில் இருந்த அந்த புக்கு, எந்த புக்கை கேட்டேன், ஆத்ம ஞான புக்கு, அது கொண்டு என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இதை நான் பூரா படிச்சுட்டேன், பட் இதில் சித்ருபின் வார்த்தை எங்கேயும் நான் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். படிச்சுட்டு கொடுத்துறேன். சரி, ராஜீவ்காந்தி சார் ஆரம்பிக்கிறது அந்த காரில் மத்திய கைலாஷ்னு ஒரு கோயில் இருக்கு, சர்மாஜின்னு சொல்லிட்டு அவர் தான் அதுக்கு தலைவர். இவங்க அம்மா தரிசனத்துக்கு போயிருக்கும்போது அவர் அந்த புக்கு, அம்மா உனக்கு இது பிடிக்கும், இது படிச்சு பாருன்னு சொல்லி நான் படிச்சுட்டு நீயே வச்சுக்கோங்க கொடுத்தாரு. அதில் முதல் பக்கம் தேதி இருந்த சர்மாஜி அவர்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு சிவன் சார் கைத்து போட்டு தேதி போட்டு கொடுத்துருந்தாரு. புக்கு அற்புதமான புஸ்தகம். அதாவது அதில் படித்த விஷயங்கள்லாம் வெளியில் எனக்கு சின்ன புக்கு தான், ஒரு 300-400 பக்கம் இருக்கும். ஒரு பாதி தெரியும் பாதி தெரியாது, அது மாதிரி இருந்த விஷயங்களுக்கெல்லாம் பூரா அதில் ஆன்சர் இருந்தது. போயிட்டு உடனே என்னாச்சு, உடனே அந்த மாட்ட போனேன், நான் அப்படியே சிவன் சாரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரி நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் முதல்ல வந்து அவர் இவங்க நாதன்ஸ் கேஃபு விஸ்வநாத ஐயர் நம்பர் 13 பஸ்ஸில் அங்கே இருந்தால் அங்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க. இல்லை என் ஆற்ற விட்டு ராதாகிருஷ்ணன் ஆயிடுச்சு வீட்டுக்கு நார்த்தன் லைன் ஃபஸ்ட்டு போயிட்டாருங்க. அங்கே ஃபோன் பண்ணாங்க. இல்லை இப்போ இங்கேருந்து அவங்க பத்மா சுப்ரமணியம் ஆற்றுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பத்மா சுப்ரமணியம் ஆற்றுக்கு ஃபோன் பண்ணி இருக்காங்க, போன வரலன்னு. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீ வந்துட்டு போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்போ மறுநாள் போனோம் தரிசனம் பண்ணிட்டோம், நமஸ்காரம் பண்ணிட்டோம். இது மாதிரி இந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஆத்ம ஞானம் புக்கில் சித்ருபின்னு இருக்குன்னு சொல்லிட்டு WS ராமநாதன் சொன்னார்னு சொல்லி அதுக்காக வந்திருக்காரு புக்கு ஒன்று. அந்த புக்கு அவுட் ஆஃப் பிரிண்ட்டு இல்லை, ஆனால் அந்த வார்த்தை நான் அதில் உபயோகப்படுத்தலை. இப்போ அதோட கூட விரிவான புக்கு ஒன்று நர்மதா பிரிண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பேப்பர் பூரா இவர் பிர்லா குடிச்சிட்டார், இவங்க சதாசிவம் மூலியமா. அதனால் ரொம்ப கம்மி விலை தான் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் இந்த விஷயம் சேரணும்னு பேசிகிட்டு இருக்கும். அவன் பண்டு தூக்கி வந்தான் நர்மதாலேருந்து. முதல் பண்டு தர வச்சான். உடனே கிட்ட அப்புறம் ஒரு புக்கு அந்த அம்மா கொடுத்து. அப்போ அம்மா சொன்னாங்க, ஞாபகார்த்தமாக உங்கள் கைத்து போட்டு கொடுங்க, தேதி போட்டுன்னு. 1990 நினைக்கிறேன். அதை முதல் சந்திப்பு. நமஸ்காரம் பண்ணிட்டா அவங்க நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ இந்த புக்கில் அதில் அந்த வார்த்தை இல்லைன்ட்டார். நான் எழுத்துல அது இல்லைன்னு. அப்புறம் எதில் வந்தேன்னு கேட்டார். கார்லன்னு. அந்த காருக்கு விட்டு போனார். சீனிவாசன் இப்போ இருக்காரு அந்த டிரைவரு. சரிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான்
உள்ள ஆற்றுக்குள்ளே போய் கடைக்கு போகணும். இன்னொரு கார்பரேஷன் வந்துட்டேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் சீனிவாசன் அவருக்கு வண்டி ஓட்டின்ட்டு இருந்தேன். அது வரைக்கும் அப்போ நான் பார்க்கும்போது அவர் 99 வயசு கிட்டத்தட்ட. அது வரைக்கும் அவள் பக்தர், அதாவது சிஷ்யர்னு சொல்ல மாட்டார், நம்ம சிஷ்யர்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அவள் ஆற்றுக்கெல்லாம் நடந்தே போவார். ஹோல் மெட்ராஸ் சிட்டி எங்க இருந்தாலும் நடந்தே போயிட்டு சாயந்தரம் ஆனா இங்க வருவாரு. அப்படி இருந்தபோது அந்த சில நாட்களுக்கு அவருக்கு முடியல, வயசு ஒரு காரணம். அதனால தான் என்னை வந்து சொல்லியிருக்காரு. சொன்னேன், நான் முதல் தரம் பார்த்தோன்னே சொன்னேன். அப்புறம் அவர் அதுதான் போயிட்டு வருவார். அவர் சாயந்தரம் ஆனால் இங்கே வந்துடுவார். அப்படி இருந்தது. என்னை வர சொல்வார், அது 2 பக்கம் படின்னுவார். அந்த ஏணிப்படிகள் மாந்தர்கள் அற்புதமான புத்தகம். வந்து எத்தனையோ விஷயங்கள் ஆன்ம ஞானம் பற்றியோ நானும் வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் படிச்சு பாருங்க. எவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து ஒரு 2 பக்கம் படிப்பேன். படிச்சுட்டு அவரை சுற்றி பெரிய பெரிய பண்டிட்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. பாலு வந்தார்னு நினைக்கிறேன். எல்லாம் என்னை விட அதிகம் படித்தேன். நான் எஸ்எல்சியோட நேர்த்திட்டேன் இல்லையா. அப்படியே பண்ணிட்டு வரும்போது இடத்துல கேள்வி கேட்பாரு. கேள்வி இது யாராக இருக்கும், நான் சொன்ன பதில் தான் சரியாக இருக்கும். அவங்க அப்போ அதுக்கப்புறம் அவங்க பதிலே சொல்கிறது இல்லை, செட்டியார் சொல்கிற பதிலே சரியாக இருக்குன்னு கமெண்ட் வந்துடுவாங்க. ஒரு இடம் வந்தபோது, அதாவது 1942 கும்பகோணத்தில் மகாமகம். அப்போ பெரிய பஞ்சம், செயற்கை பஞ்சம்னு வச்சுக்கோங்களேன். அது பிரிட்டிஷார் வந்து இங்கே இருக்கிற அரிசி பூராவும் இதுக்கு வால்ஃபீல்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற அவங்களுக்கு அதனால் ரொம்ப பேர் அந்த ரொம்ப ஓரளவு பாதிச்சது. அந்த டயத்தில் 20 கல்யாணம் பண்ணால் கூட 20 பேர் தான் கல்யாணம் ஆகுது. 20 பேர் தான் சாப்பாடு போடலாம். அதுக்கு அந்த 20 பேருடைய ரேஷன் கார்டில் வாங்கி என்ட்ரி போட்டுக்கணும் ஆஃபீஸில். அப்படின்னு வந்து இவர் வந்துட்டே இருக்கார். ஒரு வீட்டில் வெளியிலேயே, காம்பவுண்ட் வெளியே இருந்து இது தொன்னை கொடுத்து, ஒரு தொன்னையில் சாம்பார் சாதம், ஒரு தொன்னையில் தயிர் சாதம், ஒவ்வொருத்தர் 2 வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ இவர் பார்த்து 300-400 பேருக்கு வாங்கிட்டு போகிறது. என்னடா அவ்வளோ தைரியமாக வெளியிலேருந்து பண்ணுறாரு. அதாவது பணம் மட்டும் இருந்தால் அவர் செல்வாக்கு இருக்கணும். ராமசாமி கிராமணியான்னு கேட்டேன். ஏண்டா அப்போ உனக்கு 2 வயசு தானடா, உனக்கு இப்போ தெரியும் அப்படி அது வரைக்கும் நான் சொல்லும்போது தலையாட்டுவார், பதில் கேள்வி கேட்க மாட்டார். உனக்கு இப்போ தெரியும் சார். நான் ஒரு தூரம் இதுக்கு திருவத்தியூர் வடிவேலம்மன் கோயில் போயிருந்தேன். தியாகேஸ்வர் வந்து 7 லிங்கம் இவர் கொடுத்தார், இது இந்திரன் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கதை. அதில் இங்கே ஒன்று மருந்தீஸ்வருக்கு பல இடங்களில். அப்போ வந்து அந்த கோயிலை பார்க்க போன போது, கோயில் அதே உள்ள கோயில் இதுதான் இவர் தியாகேஸ்வரன். அடுத்தது ஒரு கோயில் இருந்து, அது வந்து வடிவடி அம்மன். வடிவடிவன் கோயில் பார்த்தா நேற்று கட்டின மாதிரி இருக்கு. இது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வரும்போது வந்து, அதனால இது 1400 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் குருக்களை கேட்டேன், என்னங்க இது நேற்று கட்டின, இதுவும் கட்டி சில வருஷங்கள் ஆச்சுங்க. இந்த ராமசாமி கிராமின்னு அவரை இந்த சாராயக்கடை லீஸ் எடுப்பார். ஓல்டு தமிழ்நாடு இருந்து இல்லையா, நாகர்கோவில் அப் டு ஒரிசா. அப்போ நிறைய இடம் இந்த பக்கம் தமிழ்நாடுன்னு சொல்லி பகுதி பூரா இவர் தான் எடுப்பார். அவர் எவ்வளோ பெரிய பணக்காரனா, அங்கேருந்து பணம் அப்போல்லாம் ₹1 ₹2 அப்படி தானே இருக்கும். வரும்போது என்ன முடியலன்ட்டு அதை அப்படியே இந்த ரயில்வே வேகனில் கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு மூடி சீல் பண்ணி சாவி வந்து யார் வந்திருக்காங்க கொடுத்தாங்க. அவங்க கூடவே வருவான். அவன் வந்தப்பறம் திறந்து ஒரு லாரி வரும். இது கோணியாக எடுத்து கட்டி லாரி வைப்பாங்க. அவ்வளோ சம்பாதிச்சு இந்த கோயில் கட்டணும்னு சொன்னபோது நானே கட்டி கொடுத்துருந்துச்சு. அவர் ஊர் வந்து நம்ம திருவள்ளூர் தாண்டி திருத்தின் போகிற திருவள்ளூர் தாண்டி ஒரே மைல் கண்டிகைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சிற்பம் எல்லாம் எடுத்தது போக சில தூண்லாம் மிச்சப்பட்டது நான் ரொம்ப நாள் பார்த்துருக்கேன். நாங்கள் அப்படியே சைடில் இருக்கோம். அது பண்ணி கொடுத்தாரு. அவர் சொன்னார், கும்பாபிஷேகம் அன்னைக்கு பால் அபிஷேகம். பால் அபிஷேகத்துக்கு எத்தனை குடம் கணக்கே இல்லை. அது சிங்கமுகமாக வந்து நேராக போய் திருக்குளத்தில் விடும். அன்றைக்கி யாராவது வந்து பக்தர்கள் வந்து புரோஷிச்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா பால் தான் இருக்கும், தண்ணி இருக்காது அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரர், எவ்வளோ செல்வாக்கூடியவர்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனால் இதுக்கு பணம் மட்டும் தான் முடியாது, செல்வாக்கு இருக்கும். ஏன்னா அரக் பிஸ்னஸ், நிச்சயமாக அரசியல் செல்வாக்கு இருக்கும். அதுக்காக சொன்னேன், அவ்வளோதான். ஒன்று சரின்னு சொல்ல இல்லை, அப்புறம் மேற்கொண்டு பண்ணி சொன்னார். அந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்பட்டது. அப்போ சில சமயம் பேசும்போது சொல்ல ஒரு தினம் இதில் கும்பகோணத்தில் காமாட்சி ஜோஷி தெருல ராஜா வேத பாடசாலைன்னு இருக்குது. அது வந்து இவங்க முன்னோர்கள் ஆரம்பித்தது. அது 15th centuryல ஆரம்பித்தது. இவங்க வந்து கன்னடம் இவங்க தாய்மொழி. அவர் வந்து அந்த அப்போ பிரதம மந்திரியாக இருந்தார், பேர் மறந்துட்டேன். அவர் காலத்தில் வந்து அவருடைய சொந்த செலவில் வேத பாடசாலை ஆரம்பித்தார். இருந்தாலும் ராஜா பேரில் இருந்த அபிமானத்தினால தம்பேரை வைக்காமல் ராஜா வேத பாடசாலைன்னு 500 வருஷம் ஆச்சு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து கன்னட பிராமின்ஸு.
10 பேர் கூட பிறந்தவங்க. இதெல்லாம் இவர் சொல்லி, இவர் 3வது, பெரிய விட ஒரு 4 வயசு 5 வயசு கம்மி இருக்கலாம். அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு ஒரு நாள் பேசும்போது சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த 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 இது ஆனப்புறம் அதுக்கப்புறம் நிறைய படிச்சுன்னு வரும்போது அப்போவும் இது மாதிரி இது ஒன்றுக்கு தான் எதிர்கேள்வி கேட்டார். பாக்கியெல்லாம் சரி மேலே படி அப்படின்னு சொல்லுவார். 99 பேர்னா 100% சொல்லுவேன். நான் சொன்ன பதில் தான் சரியாக இருக்குது. என்னோட படித்தவங்களாம் அங்கே கூட இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு தடவை படித்து முடிச்சோம். இன்னொரு வாட்டும் படி அதே மாதிரினாரு. ஒரு 2 பக்கமாக முதல்ல புரியாது, 2வது சில விஷயம் புரியும் உனக்குன்னு. அது மாதிரி அதை படித்து முடித்தேன். அப்போ வந்து ஒரு நாள் என்ன பண்ணுங்க, அந்த வண்டியில் கடைக்கு வந்தார். கடைக்கு வந்து அங்கே வண்டி நிறுத்திட்டு உள்ளே போய் குப்சாம் கூப்பிட்டு டிரைவர்கிட்ட வந்து அப்போ நான் வந்தேன். வந்து சரி இது வந்து கடை, அப்புறம் வேறு என்ன இருக்குங்க அப்படின்னாரு. நான் வண்டியில் முன்னாடி ஏறி உட்காந்துட்டு அது ஆனோன்னு பின்னாடி ஒரு பங்களா இருந்தது, அதை காமிச்சேன். இது 3வது பங்களா அப்போ வாங்கலை. அப்புறம் இதுக்கப்புறம் அப்படின்னா ரோடு கிராஸ் பண்ணால் அங்கே ஒரு பங்களா இருக்குது, இதில் எங்கள் அம்மா இருக்காங்கன்னு. அப்போ ஒரு ரூம் வந்து பூட்டு போட்டுருந்து. என்ன பூட்டு போட்டு வச்சுருக்கேன்னா, இல்லை உள்ள பார்சல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியா, நான் சாயந்தரம் இங்கே வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி சுவாமி, ஆனால் வந்து அந்த பாத்ரூம் அடுத்தது இருக்குது, ஆனால் இங்கேருந்து வழி இல்லை, அது இப்போ ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு. நாங்கள் பகல் பூரா நான் இங்கே இருக்க போகல, ஜிஆர் நட்டார் தானே செய்கிறாரு, அவர் பார்த்து செய்யட்டோம். நான் வந்து சாயந்தரம் மேலே வருவேன். எனக்கு வந்து நான் பாத்ரூம் போக மாட்டேன் சாயந்தரத்தை. அதனால் எனக்கு ஒரு அசௌகரியம் இல்லை. நீங்கள் போனால் அதே வாசப்படியெல்லாம் வச்சு விட்டோம். முடித்த பிறகு இவங்கெல்லாம் ஒரு 3 நாள் ஒரு இடத்துல சேர்ந்தா போல இருக்கும். அது எனக்கு தெரியும், பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன். வந்து போயிட்டார். எல்லா இதுவும் பஸ்ஸும் அப்படியே இருக்கும். அப்படி எங்கேயாவது அங்கே திருவையோ ஒரு இடம் போவார், அப்புறம் வந்துடுவார் திருப்பி. அப்போ வந்து கிருஷ்ணமூர்த்தி ராவ்னு ஒருத்தர், அவர் கன்னடத்துக்காரரு. அவர் வந்து துர்கா அந்த கேரவான் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஏதோ வச்சுருந்தாரு. அதுவும் கொஞ்சம் பணம் நடிச்சு போய் கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ வந்து நீங்கள் பார்க்க வரும்போது அவருடைய பரிச்சயம் கிடைச்சது. அப்போ என்னாச்சு, கிருஷ்ணராவ் எங்கள் எல்லாரும் இந்த சமயத்தில் அப்போ தான் இவங்க எம்எஸ் அம்மா வந்து இதுக்கு முன்னாடி வருஷம் மறந்து போச்சு, ஐநா சபையில் பாடிட்டு வராங்க. போகும்போது ஏதோ போனஸ் கொடுக்கலன்னு இவங்கெல்லாம் கோஷம் போட்டிருக்காங்க ஸ்டாஃப் எல்லாம். இப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு. உடனே வைத்தியநாதன் யார் பக்கத்துலன்னு தெரியல, இந்த வீடு வித்துரு, அது 30 கிரவுண்ட், அது நவரேஜ் ரோட்ல இந்த வீடு, பாதி பங்களா பாதி பெரிய லான் இருக்கும், வித்துரு, பத்திரிகை நிறுத்திடுனார். சரி வீடு வித்துட்டு அந்த பணத்தை வச்சு இவங்கெல்லாம் செட்டில் பண்ணினார். பத்திரிகை நிறுத்துவானு எனக்கு வேணாம் அப்படின்னாரு. அப்போ முரளி சொன்னார், இப்போ நாங்கள் நடத்துவோம், நடத்திக்கோ 10 பேரில் சொல்லிட்டு போயிட்டார். வந்து எங்கே இருக்க போகிறாருன்னு தெரியாது. போயாச்சு, எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. யாரு நீங்க சொல்றேன்? எம்எஸ் அம்மாவும் சதாசிவம். அதை அவங்க விட்டு விட்டு கிளம்புறாங்க. என் கல்கி ஊழியெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. கரெக்டாக பண்ணோன்னே வீடை விட்டு பணத்தை கொடுத்துறாரு சொல்லிட்டு பத்திரிகை நிறுத்தின்னு சொல்லிட்டார். அப்புறம் முரளி நான் நடத்திக்கோ அப்படின்ட்டார். அப்புறம் இங்கேருந்து போனாங்க. திரும்பி வரும்போது எங்கே இருக்க போகிறோன்னு அவங்களுக்கே தெரியாது. இவங்க அதை அப்படியே விட்டுற முடியுமா? அம்மா இப்போ எங்கே? அப்புறம் ஒரு பிர்லாக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இது அடையாளம் சொல்கிறேன், நீங்கள் டேங்க் பண்ட் ரோடு இருக்கு இல்லையா, அது வள்ளூர் கோட்டம் ரோடுன்னு மாற்றான். குடம்பாக்கம் ரோட்டில் ஆரம்பித்து அங்கே ஒரு சர்க்கிளில் போய் முடியும். இந்த பக்கம் பூரா வள்ளூர் கோட்டம், எதிர்த்த சைடில் நம்பர் 4 இந்தியன் பேங்க்ல இருந்து பக்கத்தில் ஒரு பங்களா, ஒரு பங்களா முன்னாடி. அப்போ உள்ளே போனால் அங்கே ஒரு பங்களா, 2 பங்களா இருந்து. அதில் பின்னாடி இந்த பங்களாவை இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. பண்ணி வச்சாங்க. வந்தவுடனே நேராக அங்கே தான் ஆச்சுமே, அங்கே தான் அவங்க இருந்தாங்க. அது இருந்துட்டு அதுக்கப்புறம் அது அடிக்கடி வந்து எப்போ வேணாலும் இவர் வந்துடுவார்ன்ட்டு சிவன் சார் முன்னாடி ஒரு இந்த பர்ணசாலை மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. கட்டி நான் போகும்போதெல்லாம் இல்லை, இவர் ஆத்மா உட்காந்துருப்பார். சிவன் சார் படம் வந்து, ஏன் சார் இந்த தனியாக இதை கட்டிங்க, இது சொல்ல முடியாது, திடீர்னு வருவார் ஒரு நாள், நான் இன்றைக்கி மத்தியானம் இங்கே வந்துடுறேன்னு சொல்லுவார். அப்போ போய் நம்ம கட்ட முடியுமா? அதனால் ரெடியாக இருக்கணும், இல்லைன்னா நமக்கு அந்த வந்த வாய்ப்பு போயிடும். அதுக்காக கட்டி வச்சுருக்கான். வந்துட்டானே ஆஃபீஸ் தூக்கி போடுவேன், அவர் இங்கே இருக்க மாதிரி ஏற்பாடு பண்ணாரு. ஆனால் அங்கே வரல. அது மாதிரி எல்லா ராத்திரிலையும் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. வேணா 2 நாள் இருந்துட்டு போகிற 3 நாள் இருந்துட்டு திரும்பி இங்கே வந்துடுவார். அந்த மாதிரி இருந்தது. இப்போது இவங்க இதுக்கப்புறம் அந்த கல்கி இவங்க எடுத்து இவங்க நடத்தின்னு வந்தாங்க. பின்னாடி இதுக்கப்புறம் வந்து பிர்லா என்ன பண்ணார், இது வாடகை வீடு, சொந்த வீடாக ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு ஆத்மாவுக்கு ஒரு ஜாப் போட்டு கொடுத்தாங்க. பிர்லா கம்பெனியில் போட்டு கொடுத்து அந்த
கோட்டூர்புரத்தில் கடைசியாக வாழ்ந்த வீடு பிர்லா வாங்கி கொடுத்த வீடு. வாங்கி உங்க பேர்ல எம்எஸ் அம்மா பேர்ல அங்கதான் எம்எஸ் அம்மா காலமா நான் நினைக்கிறேன். நான் கோட்டூர்புரம் ஆமா அங்கதான் போய் பார்த்தேன். அப்போ வந்து அப்போ அங்கே சொந்த வீட்டில் இவ்வளோ பெரிய என்ன உலகமே போற்றக்கூடிய பாடகி வாடகை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிர்லா என்ன பண்ண ஒரு வீடு அவங்க பெரிய ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா அங்கே தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இவர் வந்து இவர் என்ன பண்ணுவார், இவருக்கு வந்து 30வது வயசு வரைக்கும் இவர் சாதாரண கல்யாணம் ஆகிருந்தது, குழந்தை கிடையாது. அந்த மடத்து தெருவிலேயே ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்தாரு. அது இல்லாமல் இப்போ 6 அடி உயரத்துக்கு அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க, கையாலே வரைவாங்க. அப்படி அந்த லைஃப் உருவம் அப்படி இருக்க மாதிரி. இப்போ அங்கே நிறைய பாடி நம்ம உடையார்பாளையம் ஜமீன் அங்கே ஒன்று வரைஞ்சிக்காம நிறைய பேர் கொடுத்துருக்காரு. அது மாதிரி சில மிராஸ்தார்கள் இது மாதிரிலாம். அப்புறம் 1930 என்ன நினச்சான்னு தெரியல, அது எல்லாத்தையும் யாருக்கும் ஃப்ரெண்ட்ஸு நீ வச்சுக்கோடான்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாரு. புக்ஸ் ரொம்ப ரேர் புக்ஸ் இருந்தது, அதெல்லாம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு இப்போ இவர் என்ன பண்ணார், கைங்கரியம் பண்ணுறதுக்கு மடத்துக்கு போயிடு டெய்லி. அங்கே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் சித்தி அடைந்த சங்கராச்சாரியார்களுடைய ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அது ஒரு புஸ்தகமே போட்டிருக்காங்க யார் அவங்க சித்தி அடைஞ்சாங்கன்ட்டு. அதுக்கெல்லாம் இவர் வந்து 2 பேர் மட்டும் இவருக்கு முக்கியம். அதில் ஒன்று வந்து இங்கே கும்பகோணம் சங்கர மடத்தில் சித்தியான ஆச்சாரியால், திருவன்காடில் ஒருத்தர் சித்தி அடைஞ்சார். இது 2 மட்டும் இவரே போய் எல்லாம் அதுக்கு நந்தவனம் சீர் பண்ணுறது கொள்வது இதெல்லாம் பார்த்து விடுறார். நீங்கள் மாதத்துக்கு ஒரு போகிற இப்போ காரு போகிறனால எனக்கு தெரியும். போயிட்டு அங்கே சுப்பிரமணிய இருந்த ஒரு குருக்கள் இருந்தார், அவர் தான் பார்த்து சொல்லியிருந்தார். இருந்தாலும் இப்போது அவர் சொன்ன வேலையை செய்கிறவர், நான் வந்து குருநாதராக மதிக்க நான் வேலை செய்கிறேன், நான் பண்ணுற அந்த உணர்வோடு அவர் பண்ணுவார்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக இவர் போவார். அது மாதிரி செஞ்சாரா இல்லைன்னு பார்த்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் வருவார். அதான் அப்போ அது எங்கே போனாலும் அப்படி போயிட்டு மறுபடியும் வந்துடுவாருங்க. அப்போ வந்து ஒரு தடவை அது இவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்தது கிருஷ்ணகிரி ஒருத்தர் வீட்டில் இருந்தார். கிருஷ்ணகிரி முரளின்னு ஒருத்தர், மோகன், இந்த பசங்க. அவங்க வீடு எங்கன்னா ஹோட்டல் பிரசிடென்ட் தெரியும் இல்லையா, தேத்தவள ஒரு ரோடு பிளைண்ட் சைடில் ரைட் சைடில் கடைசி வீடு. அங்கே கொஞ்ச நாள் இருந்தார். அப்போது அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் சீனிவாசன் ஃபோன் பண்ணி ஒரு 50,000 கொண்டு வந்து காரில் வைக்க சொல்லு அப்படின்னாரு. சரி, நான் உடனே கொண்டு வந்து டிரைவர்கிட்ட கொடுத்து வச்சேன், சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன். சந்திரமௌலின்னு நினைக்கிறேன், கமலாலய எழுத்தாப்பிள்ளையே, இவங்கெல்லாம் சிஷ்யர்கள், எல்லாரும் எங்கள் ஆத்துக்கு வாங்க எழுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய சிஷ்யர்கள். அவன் அப்போ ஏதோ லீவில் அங்கே போயிருந்தான், அவங்க வீடு அப்பா வீடு. அங்கே போயிட்டு ஒரு 4 வாரம் இருந்தார். அது அபூர்வம் அது மாதிரி இருக்கிறது. அப்போ நானே போனேன், இங்கேருந்து போனேன். என்ன அப்படின்னாரு, ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு தரிசனம் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன்னு. பட் அப்புறம் அந்த கிளம்பிட்டார். அப்போ தான் இந்த பணம் வைக்க சொன்னது. கிளம்பினார். இது வந்து மாயவரம் வந்து திரும்பணும், ரைட்டில் திரும்பினா மெட்ராஸு, லெஃப்டில் திரும்பினா கும்பகோணம். வந்து பற்றி தூங்கிட்டு இருந்தார். இவன் எங்கே போகணுன்னு சொல்லலை டிரைவர்கிட்ட. இதனால எங்கே எப்படிலாம் போகிறது தெரியல, அவர் தூக்கத்தை ஏற்படுத்த மனசு இல்லை. சரி மெட்ராஸ் திரும்பிட்டான். அங்கே அம்மா ஆற்றுல வந்து போர்ட்டுகோல வந்து நிற்குது. அப்போ விஷயம், எங்கடா இங்கே வந்துட்டியான்னு. அவன் சாமி நீங்கள் தூங்கிட்டு நீங்கள் எழுப்பானு. சரி ரைட்டு அப்புறம் இறங்கி அவர் போயிட்டார். அது பணம் அப்படியே இருந்தது, கொடுத்த பணம். அப்புறம் டிரைவர் வந்து அவர் கேட்டு சரி கொடுத்துருச்சு, குச்சாமிட்ட கொடுத்துருந்தார். அவங்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். அப்புறம் இந்த இது நடக்கும் போது எம்எஸ் அம்மா வாரம் தவறாமல் வருவாங்க அங்கே. ஐ திங்க் வியாழக்கிழமை நினைக்கிறேன். அவங்க பாடுவாங்க. இவரும் வருவார், சதமா வருவார். பண்ணாங்கன்னா அக்கம் பக்கம் அந்த குரல் உலகமே தெரியுமே. அக்கம் பக்கங்கள்லாம் வந்து சிவந்து வந்து உட்காந்துருவாங்க. அங்கே வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது எதை பாடுன்னா பாடுவாங்க. அது மாதிரி நிறைய வடக்கு வந்து யாரோ வருவாங்க. நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி உருவம், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நான் பார்த்ததே இல்லை. சரி, இவரோடு பேசிட்டு இருப்பாங்க. நான் எதுக்கு அவங்களாம் எவ்வளோ வராங்களோ நாம் எப்போனா ஒரு பார்த்துக்கணும், நான் இப்போ எட்டி பார்த்து போயிடுவேன். இவரோட டிரைவர்கிட்ட என்ன குப்சா வரவாடா 5 நாளா நான் பார்க்கணும்னு சொன்னேன் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவன் சொல்லுவான் சரி வரேன்டான்னா மறந்துடுவேன். இதுதான் கண்ணை மறைச்சிட்டா. அது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஒரு தடவை வந்து ஒரு 7-8 தடவை சொல்லிட்டார். அவன் சொன்னான், இப்போ இன்றைக்கி வந்து 8வது தடவை சொல்கிறார். ஒன்று வந்து உங்களை பார்க்க சொல்லி வரேன்டா அப்படின்னா போகிறேன். நான் இன்றைக்கி கபாலீஸ்வரர் கோயிலில் கமிட்டி மீட்டிங் நடந்தது. நாங்கள் அப்போ சேர்மன் அந்த டைம் போயிருந்தேன். என்னடா அப்படின்னா இல்லை சொன்னாங்கன்னு சொன்னவன். வண்டி மழை பெஞ்சிருந்தது. யாரோ வந்தாங்க கூட ஏற்றிட்டு வடை போகலாம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நிறைய அந்த 16 கால் மண்டலத்தில் வண்டியை நிறுத்திட்டு உள்ள போய் குப்சாமி கூப்பிட்டாங்க. பத்மபூஷன் திரு நல்லி குப்புசாமி ஷெட்டி அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.